அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ப்ராசஸிங் ஆஃப் குவாவா ஜூஸ் பற்றி இந்த செஷனில் பார்க்குறோம். குவாவானா என்னென்னா கொய்யாப்பழம். இது ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜியனில் வளரக்கூடிய ஒரு பழம். இதோட பொட்டானிக்கல் நேம் சிடியம் குவாஜாவா. இது இந்த பிளான்ட் எந்த ஊருக்கு நேட்டிவ் டு மெக்சிகோ, சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் நார்தர்ன் லாட்டின் அமெரிக்கா. காமன் நேம் ஆஃப் த ஃப்ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாவா. ஸோ இது ஒரு கிளைமேட்ரிக் ஃப்ரூட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி பெரிஷபிள் ஃப்ரூட். அப்படின்னா இந்த ஃப்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ணி வச்ச வாட்டி இது ரைப்பன் ஆகும், பழுக்கும். இதோட ஷெல்ஃப் லைஃப் 10 days at room temperature and 20 days at refrigerated temperature. மந்த் ஆஃப் ஹார்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட் அண்ட் ஃபெப்ரவரி அண்ட் மார்ச். இந்த ஃப்ரூட்டை காமன் மேன்ஸ் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, and also called as apple of tropics. ஏன்னா this is a very economical fruit and very affordable fruit. இந்த ஃப்ரூட் நார்மலாக 4 to 12 centimeter இருக்கும், ரவுண்ட் ஆர் ஓவல் ஷேப்பில் இருக்கும். இதோட அவுட்டர் ஸ்கின் ரஃப்பாக இருக்கும். ஆஃபன் it has a bitter taste. Sometimes the skin is soft and sweet. And the fruit green in color before maturity, and it changes to yellow or maroon when ripe, or sometimes and most of the times it stays as green. This in the fruit ku ஒரு typical fragrance இருக்கு. You can identify the fruit with that fragrance. In pulp sweet or sour. So இனிப்பாவும் இருக்கும், புளிப்பாவும் இருக்கும். ஸோ எப்படின்னா அதை பேரிக்காய், பேர் ஃப்ரூட் இல்லை ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் அந்த புளிப்போடையும் கம்பேர் பண்ணலாம், பேரிக்காயோட டேஸ்ட்டோடையும் கம்பேர் பண்ணலாம். இந்த பல்ப் இருக்குது இல்லைங்களா, உள்ளே இருக்கிற சாப்பிட்ற போர்ஷன் அது ஒயிட்டாக இருக்கும் ஒயிட் கோவாஸில், பிங்காக இருக்கும் டீப் ரெட்டாக இருக்கும் ரெட் கோவாஸில், சீட்ஸும். ஸோ இதுதான் ப்ரொடக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்தியாவில் 268,000 hectares ஏரியாவில் தே ஆர் க்ரோயிங் கோவா. இப்போ ப்ரொடக்ஷன் 3,997,000 metric tons. அப்புறம் எக்ஸ்போர்ட் குவான்டிட்டி 1.23,000 metric tons. அதோட வேல்யூ 553 lakh rupees. ஸோ வை கோவா இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட்? கோவாவில் நிறைய நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், நார்ச்சத்து, ஃபைபர் இஸ் வெரி ஹை, கால்சியம் அதிகம், அயன் அதிகம், வைட்டமின் சி அதிகம், பொட்டாசியம் அதிகம். ஸோ திஸ் இஸ் வெரி பாப்புலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் வேல்யூ. இந்த வைட்டமின் சி 70லேருந்து 350 mg per 100 gram இருக்கும். ஆரஞ்சில் இருக்கிறதோட டபுள் த டைம் ஆஃப் வைட்டமின் சி இஸ் தேர். அண்ட் டொமேட்டோவில் இருக்கிற மாதிரி 10 times வைட்டமின் சி அமௌண்ட் இஸ் தேர் இன் கோவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா as I already told, it is rich in dietary fiber, folic acid and minerals. பார்த்தீங்கன்னா phosphorus, potassium, copper and manganese. அதில் 2 பிக்மெண்ட் இருக்குது, கேரட்டனாய்ட்ஸ் அண்ட் பாலிஃபீனால்ஸ். அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இந்த பாலிஃபினால்ஸில் பார்த்தீங்கன்னா கேலோகேட்டச்சின், குவாய்ஜவரின், லியூகோசைனடின், அம்ரிட்டோசைட் அப்படின்ற காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம், நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இதை வச்சு என்ன தெரியுதுன்னா, there's lot of health benefits. கோவாவில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இட் பீட்ஸ் டூத் ஏக். பல்லுக்கெல்லாம் ஹெல்தி டூத் வரத்துக்கு, ஹெல்தி டூத் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். அண்ட் தென் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கிறதுனால இட் இஸ் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பர்ட்டி இருக்குது, குட் ஃபார் பிரெயின், குட் ஃபார் விஷன், கேரட்டனாய்ட்ஸ் இருக்கிறதுனால. அண்ட் தென் சின்ஸ் இட்ஸ் ஹை இன் விட்டமின் சி, இட் இம்ப்ரூவ்ஸ் இம்யூனிட்டி அண்ட் லோவர்ஸ் ரிஸ்க் ஆஃப் கேன்சர். அண்ட் சின்ஸ் ஹை இன் ஃபைபர், கான்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்ணும். இட் இஸ் குட் ஃபார் டயபெட்டிஸ். ஸோ இதுதான் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஃப்ரம் கோவா. ஸோ யூ ஹாவ் பல்ப், RTS, nectar, squash, jam, jelly, candy, dehydrated guava, toffee, guava cheese and guava.
ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம ஃப்ரூட் பெவரேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரூட் பெவரேஜ் ஏன் வந்து இம்பார்ட்டன்னா, இட் இஸ் வெரி ஈஸிலி டைஜஸ்டபிள் ப்ராடக்ட். சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். இட்ஸ் அ குட் ரெஃப்ரெஷ்மெண்ட். தண்ணி தாகத்தை அடைக்கும். இட்ஸ் அன் அப்பிடைசிங், பசி உண்டாக்கும் இந்த ஃப்ரூட் பெவரேஜ் சாப்பிட்டா. அப்புறம் இட் இஸ் நியூட்ரிஷ்னலி வெரி ரிச் கம்பேர்ட் டு சிந்தட்டிக் ட்ரிங்க்ஸ். ஸோ பெவரேஜஸில் 2 டைப் இருக்குது, ஃபெர்மெண்டட் அண்ட் அன்ஃபெர்மெண்டட் பெவரேஜ். ஃபெர்மெண்டட் பெவரேஜ் வேறு, அன்ஃபெர்மெண்டட் பெவரேஜ் வேறு. அன்ஃபெர்மெண்டட்னா ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணாத ஃப்ரூட் ஜூஸ். இது வந்து நேச்சுரல் அண்ட் ஸ்வீட்டன்ட் ஜூஸ். இதில் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரெடி டு சர்வ் ஆர்டிஎஸ், நெக்டர், கார்டியல், ஸ்குவாஷ் அண்ட் கார்பனேட்டட் பெவரேஜஸ். இதே வந்து ஃபெர்மெண்டட் பெவரேஜ்னால் ஃப்ரூட் ஜூஸஸ். இதில் வந்து ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் நடந்திருக்கும் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஈஸ்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வைன், ஷாம்பெயின், போர்ட், ஷெர்ரி. ஸோ இன்றைக்கி செஷன் அன்ஃபெர்மெண்டட் பெவரேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து குவாவா ஆர்டிஎஸ் ரெடி டு சர்வ் பெவரேஜும் குவாவா கார்பனேட்டட் பெவரேஜும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் மேக்கிங் பெவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட். நம்ம வந்து ஃபுல்லி ரைப் ஃப்ரூட்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். ரொம்ப ஓவர் ரைப் ஃப்ரூட்ஸையும் ரொம்ப க்ரீன் ரா ஃப்ரூட்ஸையும் காய் மாதிரி இருக்கிறதையும் செலக்ட் பண்ணக்கூடாது. த வெரைட்டி, மெச்சூரிட்டி அண்ட் ஃப்ளேவர் ஆஃப் த ஃப்ரூட் வந்து அஃபெக்ட் தி குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த லொக்காலிட்டிலேருந்து சோர்ஸ் பண்ணுறது ஆல்சோ மேட்டர்ஸ். ஸோ இந்த பிக்சர் யூ கேன் சி ஒரு கிரேட்லேருந்து guava is put into a conveyor. ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்ட் பண்ணணும். சார்ட்டிங் இஸ் ரிமூவிங் த டிசீஸ்ட் அந்த டேமேஜ்ட் டீகேடு ஃப்ரூட்ஸ் அது எல்லாத்தையும் இந்த கன்வேயரில் வர்றப்பயே we can hand pick them. அப்புறம் அந்த மாதிரி சில பார்ட்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு we can put the other pieces. So next, after sorting we can go for washing. Washing is with water or we can do with chlorine water 10 to 100 ppm based on the fruit, based on the dirt present. அதுக்கப்புறம் after chlorine treatment again you can rinse with water. You can see the washing tank and you can also see the sorting conveyor. Manual sorting conveyor இருக்குது, or else advanced sorters are also there. Based on size, color, shape you can sort the fruit. இதுக்கப்புறம் வாஷிங்க்கு அப்புறம் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு போகும். வேர் அங்கே வந்து யூ எக்ஸ்ட்ராக்ட் த ஜூஸ். ஸோ இது வந்து பல்பிங் மெஷின் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஃப்ரூட்ஸை வந்து போட்டால் இந்த கூலை மட்டும் வெளியே எடுத்துடும். ஸோ இந்த பல்பிங் மெஷினில் ஃபினிஷர்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுன்னா அந்த பல்ப்பில் இருக்க சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பியூரின்ற ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சீட்லெஸ் பல்ப் இஸ் கால்ட் பியூரி. There are different types of juice extractors in the market. So based on the fruitக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பல்ப் பண்ண வாட்டியும் சில சமயம் சீட்ஸ், ஸ்கின்ஸு, அந்த ஃப்ரூட்டில் இருக்க கம்ஸு, பெக்டின் சப்ஸ்டன்சஸ், ஏன்னா ஃப்ரூட்டோட வாலில் இருக்க பெக்டின் சப்ஸ்டன்சஸ், அதில் இருக்க ப்ரோட்டீன் எல்லாம் வந்து கொலாய்டல் சஸ்பென்ஷனில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணாதான் கிளியராக இருக்கும் பல்ப்பு அண்ட் இட் வில் பி ஆஃப் ஒன் குவாலிட்டி. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம சில ஃபில்ட்ரேஷன், சீவிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். சில ஜூஸில் வந்து இப்போ நேச்சுரலாகவே நம்ம பல்பி அப்பியரன்ஸ், க்ளவுடி அப்பியரன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் ஆப்ட் ஃபார் திஸ் ஸ்டெப். மற்ற சில ஜூஸில் ஆப்பிள், லைம், கிரேப்லலாம் பார்த்திங்கன்னா கிளியர் ஜூஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து யூ ஹாவ் டு டூ திஸ் கிளாரிஃபிகேஷன், ஸ்ட்ரெயினிங் ஆர் ஸ்க்ரீனிங், ஃபினிஷிங் அண்ட் டீகேன், சென்ட்ரிஃபியூகேஷன். ஜூஸ் சென்ட்ரிஃபியூஜஸ் வச்சும் centrifugal force வச்சு you can remove the unwanted material from the juice. Then enzyme treatmentum பண்ணலாம். ஸோ பெக்டின்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ
அதை எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னா பெக்டினேஸ் என்சைம்ஸை போட்டு வி கேன் ரிமூவ் டிசால்வ் த பெக்டின்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனிங்ஸ், கெமிக்கல் ஃபைனிங்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஃபைனிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை போட்டும் வந்து இந்த இது திஸ் அன்வான்ட் போர்ஷன்ஸை வந்து செட்டில் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒன்லி தி ஜூஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஜெலாட்டின், டயட்டமிஷியஸ் எர்த் இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸை போட்டு நம்ம ஃபைனிங்ஸாக யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீசிங் அண்ட் ஹீட்டிங். ஃப்ரீசிங் பண்ணி பண்ணுறப்ப திஸ் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணோன்னா இட் வில் செட்டில் டவுன். ஸோ அப்போ வந்து நம்ம மேலே இருக்க தேவையான பல்ப்பை மட்டும் டீகேன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹீட் பண்ணிங்கனாலும் இந்த அன்வான்ட் மெட்டீரியல் எல்லாம் வெந்து அது அப்படியே பெரிய மாசாக கொஞ்சம் நேரம் கழித்து செட்டில் ஆகிடும் கீழே. ஸோ அந்த செட்டிலான போர்ஷனை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு இந்த நல்ல போர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் டு கன்ஃபார்ம் தி யூனிஃபார்மிட்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பல்ப்பை ஹோமோஜனைசரில் போடுறோம். ஹோமோஜனைசர் என்ன பண்ணோன்னா ஹை ப்ரெஷர் பிஸ்டன் பம்பில் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த இருக்கிற ஃப்ரூட் லம்ப்ஸ், ஃப்ரூட் மாசஸையும் வந்து பிரேக் பண்ணி நல்ல ஈவனாக ஸ்மூத்தாக பண்ணிடும். ஸோ ஹோமோஜனைசர் இஸ் ஒன் அனதர் மெஷின். அதுக்கு அடுத்தது இந்த பல்ப்பை வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்கில் வச்சிடுறோம். நெக்ஸ்ட் வந்து சைமல்டேனியஸ்லி இன்னொரு பக்கம் சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஸ்வீட் அண்ட் ஜூஸில் வந்து சுகர் தேவைப்படும். சுகரை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணி டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் நியர் டு 70 degrees. அப்போ என்ன ஆகும், சுகர் ஆல் வில் டிசால்வ் ஆன சுகரை வந்து அகெயின் ஒரு ஃபில்டர் ப்ரெஸ் மூலமாக அனுப்புகிறப்ப ஆல் தோஸ் இன்சால்யூபிள் மெட்டீரியல்ஸ் வில் பி ஃபில்டர்ட். ஆஷ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் ஆகும். கிளியர் ஃபில்டர் சுகர் சிரப்பை வந்து ஒரு டேங்க்கில் ஸ்டோர் பண்ணி then we have the mixing tank where we add juice and the sugar syrup. So இந்த இடத்துல வந்து you can add other ingredients like color add பண்ணிக்கலாம், flavor add பண்ணிக்கலாம். Then you can also do fortification. You can add the vitamins like ascorbic acid, beta carotene இதெல்லாம் ஆட் பண்ணி you can என்ன பண்ணுறோம், ப்ராடக்டை enrich பண்ணுறோம். ஸோ அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா we have to preserve the product. ஸோ இது மட்டும் பண்ணுனா ப்ராசஸ் இன்னும் முடியலைங்க. now we have to do a step called pasteurization. So it's a process through which heat is applied to the product. இந்த ஹீட் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பேத்தஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கில்டு. இந்த பேத்தஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணும் இருந்ததுன்னா ஸ்பாயிலேஜ் உண்டாக்கும். ஸோ இதை வந்து ஹீட் பண்ணி கில் பண்ணுறோம். ஸோ என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறோம், 100 degrees C ஆர் லெஸர் டெம்பரேச்சர்ஸ் அதில் யூஸ் பண்ணி பாஸ்டரைஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி 75 to 80 degree டெம்பரேச்சரில் பாஸ்டரைஸ் பண்ணுவாங்க. டைம் வந்து 30 seconds to 30 minutes டிபெண்டிங் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி ஃப்ரூட் ஜூஸ். ஸோ பாஸ்டரைசேஷன் வந்து ரெண்டு டைப்பாக பண்ணலாம், LTLT and HTST. LTLTனா லோ டெம்பரேச்சர் லாங் டைம் ப்ராசஸ், HTSTனா ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம் ப்ராசஸ். ஸோ ஹை டெம்பரேச்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஷார்ட் டைம் விச் இஸ் ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ் அதை வச்சு பாஸ்டரைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேத்தஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கில் பண்ணுற அளவுக்கு இந்த டெம்பரேச்சர் செட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யுவர் ஆர்கனோலெப்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா சென்சரி கேரக்டரிஸ்டிக்ஸ், கலர், ஃப்ளேவர், டேஸ்ட், டெக்ஸ்சர் இதெல்லாமும் ரிட்டர்னாக இருக்கணும். ஸ்பாயிலேஜ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப FSSAI சொல்கிற லிமிட்ஸில் வந்து இருக்கணும். அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் லிமிட்ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து பாஸ்டரைசேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த டைம் டெம்பரேச்சர் காம்பினேஷன் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்டரைஸ் பண்ண டபுள் ஜாக்கெட்டட் ஸ்டீம் கெட்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படின்னா இந்த அவுட்டர் ஜாக்கெட்டில் வந்து ஸ்டீம் இருக்கும், உள்ளே நீங்கள் ப்ராடக்டை ஃபில் பண்ணிவிட்டு தென் ஹீட் பண்ணிங்கன்னா வித் ஸ்டீம் இட் வில் பி பாஸ்டரைஸ்ட். ஸோ அதே மாதிரி another method is plate heat exchanger. இதில் வந்து plate type pasteurizer யூஸ் பண்ணி பாஸ்டரைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம் ப்ராசஸ்.
So temperatures you can rise until 100 degrees, and then you can process for like 30 to 30 seconds to even 1 minute அப்படியும் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஃபுட் கிரேட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த டு ஹாவ் த எக்ஸ்டெண்டட் ஷெல்ஃப் லைஃப்? பென்சாயிக் ஆசிட் அண்ட் இட் சால்ட்ஸ், பென்சாயேட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு இன் த ஃபார்ம் ஆஃப் சல்ஃபைட்ஸ். ஸோ பென்சாயிக் ஆசிட் வில் டேக் கேர் ஆஃப் ஈஸ்ட். சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் பண்ணிங்கன்னா மோல்ஸ் அண்ட் பாக்டீரியா. அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து இந்த ஆந்தோசயனின் ரிச் ஃப்ரூட்ஸில் வந்து யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா இட் வில் காஸ் அ ப்ளீச்சிங் ஆக்ஷன். இந்த கலரை வந்து ப்ளீச் பண்ணிடும். அதே மாதிரி டின் கண்டெய்னர்ஸில் வந்து ப்ராடக்ட் ஃபில் பண்ணுறப்பையும் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிசர்வேட்டிவ், ஃபுட் கிரேட் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ண வேணாம். பிகாஸ் இட் வில் காஸ் பின் ஹோல்ஸ். அப்புறம் சல்ஃபர் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும், அண்ட் பிளாக்கனிங் ஆகும். ஸோ தோஸ் ஆர் ஆல் குவாலிட்டி டிஃபெக்ட்ஸ் மாதிரி தெரியும். ஸோ அண்ட் சச் கேசஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் பண்ண வேணாம். ஸோ இன் கேஸ் பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட் இஸ் யூஸ்ட், which is salt of sulfur dioxide, you can dissolve it in a little water and then you can use it. After doing pasteurization and after adding preservatives at around 60 degrees, we go for bottling. So bottling enna pandrom? Before bottling is done, bottles have to be wash பண்ணிட்டு hot waterல wash பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாஸ்டரைஸ் ஜூஸை ஃபில் பண்ணுறோம். ஸோ எந்த லெவலுக்கு ஃபில் பண்ணுறோம்? மேலே ஹெட் ஸ்பேஸ் வந்து 1.5 to 2.5 சென்டிமீட்டர் விடணும். பிகாஸ் இந்த ப்ராடக்ட் வந்து கார்க்க தொடாமல் இருந்தால் நல்லது. பிகாஸ் சம் ரியாக்ஷன்ஸ் கேன் பி ஸ்டாப்ட். ஸோ அந்த ஆல்சோ இந்த ஹெட் ஸ்பேஸ் விடுறப்ப அந்த ப்ராடக்ட் கூல் ஆகிறப்போ ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகும், விச் இஸ் குட் ஃபார் தி ப்ராடக்ட். ஸோ ஹெட் ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபில் பண்ணிவிட்டு தென் க்ரௌன் கார்க்கிங் பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப் கிளாஸ் பாட்டில்ஸ் இல்லை கேப்பிங் மெஷின் வச்சு கேப்ஸ் போடலாம் ஃபார் பெட் பாட்டில்ஸ். அதுக்கப்புறம் பாட்டில்ஸ் ஆர் கூல்ட் அண்ட் ஸ்டோர்ட் ஃபார் 3 months அட் ambient temperature. ஸோ திஸ் இஸ் தி ஃபில்லிங் மெஷின். இங்கே வந்து நீங்கள் வால்யூம் செட் பண்ணிவிட்டு யூ கேன் ஃபில் தி பாட்டில்ஸ் அண்ட் ஃபில் பண்ணிவிட்டு யூ கேன் சென்ட் டு க்ரௌன் கார்க்கிங் மெஷின். ஸோ இந்த கன்வேயரில் பாட்டில்ஸ் வரும். இங்கே வந்து கார்க்கு வந்து வச்சுட்டு இட் வில் பி ப்ரெஸ்ட் அண்ட் the carking will be done. So this is for manual process. So this is also a carking machine. So bottle washer சொன்னேன் இல்லைங்களா, bottle have to be thoroughly washed. So bottle washer and rinsing units are there where hot water at a very high force is purged into the inverted bottles, and then bottles are washed and rinsed. ரெண்டும் பண்ணிட்டு இந்த டனலில் அப்படியே வெளியே வந்துடும். ஸோ இந்த பாட்டில்ஸை வந்து we can use for filling. ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோவா ஜூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பல்ப் எடுக்கணும். பல்ப் எப்படி எடுக்கிறோன்னா, ஃப்ரூட்ஸை வந்து ரைப் ஃப்ரூட்ஸை வந்து பபுள் வாஷர் முதல்ல காட்டணும் இல்லைங்களா, அதில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட்டரில் போட்டு ஃப்ரூட் கட்டரில் யூ கேன் கட் தம். அதுக்கப்புறம் திஸ் கட் மாஸ் வந்து to this cut mass add 3 times water and heat it to around boiling temperature so that the fruit mass will soften, and then put it into the pulperல போட்டு பல்ப் எடுத்துட்டு பல்பர்லேயே ஃபினிஷர் இருந்துச்சுங்கன்னா it will remove the seeds. ஸோ பியூரி வந்து இதுலேருந்து இந்த பியூரியை வச்சு ஒரு பல்ப்பை வச்சு ரெடி டு சர்வ் பெவரேஜ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் பியூரி அண்ட் பல்ப் வந்து கிடைக்கிது, அதை வச்சும் பண்ணலாம். கான்சன்ட்ரேட்டட் ஜூஸும் கிடைக்கிது, அதை வச்சும் பண்ணலாம். இல்லை நம்ம ஃப்ரூட்டை வந்து ரைப் மெச்சூர் ஃப்ரூட்டை வச்சும் பண்ணலாம். ஸோ என்னென்ன சப்ஸ்டன்சஸ்லாம் வந்து ரெடி டு சர்வில் ஆட் பண்ணலாம்? வாட்டர், பீல் ஆயில், ஃப்ரூட் எசன்ஸ், ஃப்ளேவர்ஸ், சால்ட், சுகர், இன்வெர்ட் சுகர், லிக்விட் குளுக்கோஸ், மில்க். அண்ட் இதில் என்னென்னா திஸ் ப்ராசஸ் இஸ் ப்ராசஸ்டு பை ஹீட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் பீயிங் சீல்டு இன் அ கண்டெய்னர். ஸோ ஹீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம் கண்டெய்னரில். இல்லை கண்டெய்னரில் போட்ட வாட்டியும் யூ கேன் ப்ராசஸ் பை ஹீட் ஸோ ஆஸ் டு ப்ரிவெண்ட் ஸ்பாயிலேஜ். இதுதான் FSSAI ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் ரெடி டு சர்வ் ட்ரிங்க், விச் இஸ் டோட்டல் சால்யூபிள் கண்டென்ட் நாட் லெஸ் தேன் 10%. திஸ் இஸ் ஃப்ரூட் சுகர் ப்ளஸ் ஆடட் சுகர். நம்ம என்ன ஆட் பண்ணமோ எக்ஸ்ட்ராவாக அந்த சுகர் அமௌண்ட்.
அண்ட் தென் ஃப்ரூட் ஜூஸ் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும்னா லைமன் லெவனில் வந்து 5%, ஆல் அதர் பீவரேஜில் 10%, நாட் லெஸ் தேன் 10%, யூ கேன் ஹாவ் மோர் தேன் 10%. ஸோ கோவாவில் வந்து நாட் லெஸ் தேன் 10% ஃப்ரூட் ஜூஸ் கண்டென்ட் இருக்கணும். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ்: கோவா பல்ப், சுகர், வாட்டர், சிட்ரிக் ஆசிட். நீங்கள் இதை ஆல்டர் பண்ணிக்கலாம் டு அச்சீவ் தி FSSAI ஸ்பெசிஃபிகேஷன். அண்ட் இந்த மெத்தடில் யூ கேன் டூ தி ப்ராசஸிங். ஸோ பல்ப் is filtered, that is screened to remove the seeds. அதுக்கப்புறம் பியூரை எடுத்துட்டு then separately preparation of sugar syrup and filtering it. So pulp and sugar syrup ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம் ஃபில்டர் ப்ரெஸ்ஸில் போட்டு. தென் பல்ப்பை வந்து ஹோமோஜனைசரில் போட்டு ஹோமோஜனைஸ் பண்ணிக்கிறோம். தென் சுகர் சிரப் அண்ட் பல்ப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வாட் வி ஆட் கலர் அண்ட் ஃப்ளேவர். So after that pasteurization பண்றோம் 88 degree C for 10 minutes, and then when it reaches 60 degree C after processing on the preservative add பண்றோம் 50 to 60 degrees temperature வரப்ப then add பண்ணிட்டு you are going for bottling. Bottling-ல வந்து minimum 2 cm head space வச்சுட்டு then crown corking is done. அப்புறம் labeling and storing. So next வந்து carbonated fruit beverage or carbonated fruit drink. இது எப்படி பண்ணுறோன்னா ஃப்ரூட் ஜூஸ் அண்ட் கார்பனேட்டட் வாட்டர் ஆர் ஃப்ரூட் ஜூஸ் வந்து கார்பனேட் ஸ்ட்ரைட்டாகவும் கார்பனேட் பண்ணுறோம். இல்லை ஃப்ரூட் ஜூஸை வந்து கார்பனேட்டட் வாட்டரோட மிக்ஸ் பண்ணியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இதில் இருக்கலாம்? சுகர், டெக்ஸ்ட்ரோஸ், இன்வெர்ட் சுகர் அண்ட் லிக்விட் குளுக்கோஸ். இட் மே ஆல்சோ கண்டெயின் பீல் ஆயில் அண்ட் ஃப்ரூட் எசன்ஸ். ஸோ என்ன ஸ்பெசிஃபிகேஷன் FSSAI ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் சால்யூபிள் சாலிட்ஸ் வந்து நாட் லெஸ் தேன் 10%. ஸோ சுகர், ஆடட் சுகர் அண்ட் த ஃப்ரூட் சுகர் which is present in the fruit வந்து cumulatively not less than 10%. and fruit content எவ்வளோ இருக்கணும்? other fruits. so guava come under other fruits, so not less than 10%. so these are the same ingredients here. இங்கே என்ன பண்ணணும்னா கான்சன்ட்ரேட்டட் சிரப் பண்ணிக்கணும். ஸோ இதிலேருந்து நம்ம சோடா வாட்டர் ஆட் பண்ணி பெவரேஜ், கார்பனேட்டட் பெவரேஜ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆர்டிஎஸோட இது ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபார்முலேஷன் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ பல்ப், சுகர், வாட்டர், சிட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் ஒன்லி வி ஹாவ் டு மேக் பியூரி. அதுக்கப்புறம் சுகர் சிரப் செப்பரேட்லி ரெண்டுத்தையும் ஃபில்டர் பண்ணி செப்பரேட்டாக வச்சுட்டு ஹோமோஜனைஸ் பண்ணிக்கிறோம் பல்ப்பை. தென் சுகர் சிரப் அண்ட் ஹோமோஜனைஸ் பல்ப்பை மிக்ஸ் பண்ணுறோம். தென் வி ஆட் தி கலர் அண்ட் எசன்ஸ். அப்புறம் என்ன பண்ணுறோம்? பாஸ்டரைஸ் பண்ணுறோம் அந்த கான்சன்ட்ரேட்டை. தட் வில் பி லைக் 85 to 88 degree C for 10 minutes, and at 50 to 60 degree we add the preservative. And now after mixing all this, now கூல் பண்ணுறோம் 4 degree Celsiusக்கு. கார்பனேஷன் வந்து கூல் டெம்பரேச்சரில் தான் வந்து இட் வில் பி வெரி குட், எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த கான்சன்ட்ரேட்டை ப்ரிப்பேர் பண்ணி 4 degrees ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். on the other side we make soda water. soda water or 60 psi-ல you can make soda water-ம் வந்து வாட்டர் வந்து 4 degrees டெம்பரேச்சரில் you can purge கார்பன் டை ஆக்சைடு கேஸ் purge பண்ணி soda water ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ சோடா வாட்டரையும் இந்த கான்சன்ட்ரேட்டையும் 50:50 ஆர் 40:60 ப்ரப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ சோடா வாட்டர் ஒன் சைடு இட்ஸ் தேர், இந்த கான்சன்ட்ரேட் வந்து பாட்டில் லைனில் ஃபில் ஆகி வருது. தென் இதை எடுத்து சோடா வாட்டரை வந்து ஆட் பண்ணி தென் we have to, when you add the soda water in the bottle, bottling step is over. Then crown cork பண்ணிட்டு you can label and store. So this is carbonation unit. After juice filling the bottles, juice filling வந்து பாட்டிலில் முடிஞ்ச வாட்டி நம்ம சொன்னோம் இல்லைங்களா 50:50. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 50 ml ஆஃப் ஜூஸ் எடுத்து 50 ml ஆஃப் சோடா வாட்டர், ஸோ 50:50. ஸோ ஜூஸை ஃபில் பண்ணி பாட்டிலில் எடுத்து in this place soda water will be poured in. ஸோ இதுதான் soda water generation unit.
So this is carbon dioxide cylinder. So here you can add the soda water into the bottle with concentrate. So this is how you can prepare carbonated fruit beverage, or you can straight away add the carbon dioxide into the cooled juice, and then also you can straight away fill into bottle. So this is how இந்த மாதிரி தான் வந்து கார்பனேட்டட் பெவரேஜும் ரெடி டு சர்வ் பெவரேஜும் பண்ணுறோம். ஸோ why guava is important na, there's lot of nutritional properties. ஸோ கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு, அண்ட் வி ரேங்க் நம்பர் 1 இன் த வேர்ல்ட். பொசிஷன் ஆஃப் கோவா ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நம்பர் 1. ஸோ there's lot of opportunity for us, and market already several technologies are available, and there's high scope for making more value-added products out of guava, like carbonated guava beverage and guava RTS. So that's why guava has become so important, and that's how you can value add. இந்த மாதிரி தான் guava வந்து value add பண்ணலாம். So thank you very much for your listening. Thank you all. அனைவருக்கும் வணக்கம். நாம் இங்கு பார்க்க போகின்ற தலைப்பானது கொய்யாப்பழ ஜூஸினை அல்லது கொய்யாப்பழ சாறினை எவ்வாறு பேக்கிங் செய்வது என்பதை பற்றி. பொதுவாக இந்த பழக்கூழ்கள் அல்லது பழச்சாறுகள் அதிக நீர்த்தன்மை கொண்டிருப்பதனால் இதனை அதிக இருப்பு காலங்களில் வைத்திருக்க முடியாது. எனவே முறையான பேக்கேஜிங் மெட்டீரியலோ அல்லது முறையான பேக்கேஜிங் மெத்தடாலஜியோ நாம் இதற்கு பயன்படுத்தினால் இதனுடைய இருப்பு காலத்தை அதிகப்படுத்த முடியும். பொதுவாக நாம் இந்த மாதிரியான பழச்சாறுகளை பேக்கிங் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறைகள் என்னவென்றால், அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் எதுவும் லீக் இல்லாமல் இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எதுவும் நடக்காமல் இருக்க வேண்டும். வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் காம்போனன்ட் எதுவும் உள்ள வராமல் இருக்கணும். அதே மாதிரி பேக்கிங் மெட்டீரியலுக்குள்ள இருக்க ஜூஸோட ஃப்ளேவர்ஸும் வெளியில போகாமல் இருக்கணும். கன்சூமருக்கு ரொம்ப ஹைஜீனிக்கா சேஃபா இருக்க வேண்டும். எக்கனாமிக்கலி செலவு குறைவாக இருக்க வேண்டும். பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கோ இல்லை மெத்தடாலஜிக்கோ நாம் செலவு பண்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்க வேண்டும். சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜிங் மெத்தடாலஜியோ இல்லை மெட்டீரியலோ நம்ம செலக்ட் பண்றதுக்கு சில ப்ராசஸிங் பேராமீட்டர்ஸும் வந்து நமக்கு முக்கியமான காரணங்களா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரூட் ஜூஸஸை பேஸ்டரைசேஷன் பண்ணுவோம், சில ஃப்ரூட் ஜூஸஸை ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு இன்னொரு விதமான ஸ்டெரிலைசேஷன் இருக்கு. ஸோ இது மாதிரி எந்த விதமான ப்ராசஸ் நம்ம அடாப்ட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியலும் மெத்தடாலஜியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ஷெல்ஃப் லைஃப்னா அந்த ப்ராடக்ட் ஃபேக்ட்ரி விட்டு வெளியில் வந்ததுலேருந்து கன்சியூமர் அதை கன்சியூம் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இருப்பு காலங்களை தான் வந்து ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதோட நியூட்ரிஷன் தன்மையை பொறுத்து மாறுபடும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற பேக்கேஜிங் மெட்டீரியல் அதனுடைய அந்த ஜூஸோட இருப்பு காலம் வரைக்கும் அதில் இருக்க நியூட்ரிஷனை பாதுகாக்குதா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் செலக்ட் பண்ணுவோம். அதே போல் அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் நம்ம ஸ்டோர் பண்ணுற அந்த ஜூஸை ஸ்டோர் பண்ணுற இடம், சில சமயம் ஜூஸஸ் வந்து ரெஃப்ரிஜிரேட்டட் ஸ்டோரேஜ் இதோட வைப்போம், சில சமயம் ஓப்பன் அட்மாஸ்பியரில் வைப்போம். ஸோ அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கேஜிங் மெட்டீரியலில் ஈஸியாக பிரிண்டிங் பண்ணணும், லேபிளிங் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஈஸியாக எடுத்துக்கணும். சில சமயம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் ஆட்டோமேஷன் லைன் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1,00,000 பாட்டில் ஜூஸஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் கூட இருக்குது.
ஸோ அது மாதிரி ஆட்டோமைசேஷன் போகிறப்போ அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து அந்த ஆட்டோமைசேஷன் லைனுக்கு வந்து மேட்ச் ஆகுறதா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேக் பண்ணுற நம்ம ஜூஸஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் குரூப்ஸ் இருக்காங்க. இண்டிவிஜுவலாக வந்து இந்த பீப்புள் வந்து ஜூஸ் ட்ரிங்க் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ரெடி டு சர்வ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டிலாக இருக்குது, இல்லை 2 லிட்டர் பாட்டில்ஸாக இருக்குது. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து பீப்புள்ஸ் வந்து அந்த ஜூஸஸை வந்து செலக்ட் பண்ணுறப்போ, ஸோ அந்த ஜூஸ் பாட்டில்ஸும் வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். அதே மாதிரி கன்சியூமர்ஸ் டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதா இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் பேக்கேஜிங் ரெக்யூர்மெண்ட்டு பொதுவாக ஜூஸஸ்க்கு. மெயினாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கோவா ஜூஸஸ்க்கு. பொதுவாக இந்த கோவா ஜூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேக்கேஜிங் மெட்டீரியலில் வந்து நம்ம பேக் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில்ஸ். பொதுவாக இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து இனட் மெட்டீரியல். இது வந்து எளிதில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ஊக்குவிக்காது. ஸோ நீங்கள் பேக் பண்ண அந்த கோவா ஜூஸோட தரம் வந்து ரொம்ப நாள் வந்து பாதுகாக்கப்படும். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அந்த ஹேண்ட்லிங் வந்து ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் அது உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெட் பாட்டில்னு சொல்லுவாங்க, அதாவது பாலிஎத்திலீன் டேப்லெட். இந்த பாட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈவன் ரீசைக்கிளபிள். திரும்ப இந்த பாட்டிலை நீங்கள் டஸ்ட்பினில் த்ரோ பண்ணதுக்கப்புறம் திரும்ப இதை ரீசைக்கிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலில் வந்து நீங்கள் ஏதாவது இந்த ஜூஸோட கார்பனேஷன் ஏதாவது சேர்க்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி பெட் பாட்டில் வந்து அதிக கேஸ் பேரியர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ணுற கார்பன் டை ஆக்சைட்லாம் ஈஸியாக வெளியில் விடாமல் பாதுகாத்துக்கும். அடுத்த மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் கேன்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் கேன்ஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டத்துக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்பனேஷன் இதுக்குள்ளேயே பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் கேன்ஸ் வந்து திரும்ப கலெக்ட் பண்ணி நம்ம ரீசைக்கிளிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டல் கேன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காட்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெட்ரா பேக்ஸ் அது மாதிரிலாம் வருது. அதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பேஸ்டு மெட்டீரியல் இருக்கும். ஸோ இந்த டெட்ரா பேக் அந்த மாதிரி பாக்ஸஸில் நம்ம வந்து ஃப்ரூட் ஜூஸஸ்க்கு வந்து நம்ம பேக் பண்ணுறப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டிஷன்லையும் வச்சுக்கலாம், இல்லை ஓப்பன் அட்மாஸ்பியர்லையும் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட குவாலிட்டியை வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்குள்ளே இருக்க ஜூஸஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டெர்லைஸ் பண்ணி இருக்கிறப்போ ஸோ இந்த காட்டன் பாக்ஸஸில் காட்டன் பேக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணுற ஜூஸஸும் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறது. இப்போ இந்த ஜூஸஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்ட பேக்கேஜிங் மெட்டீரியல் எதர் கிளாஸ் பாட்டிலாக இருக்கலாம், மெட்டல் கேன்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ளெக்சிபிள் பவுச்சஸாக இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த டெட்ரா பேக் எதுனாலும் அந்த ஜூஸை வந்து அந்த பாட்டிலில் ஃபில்அப் பண்ணுறதுக்கு அந்த ஃபில்லிங் மெஷின்ஸ் வேணும். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா வேக்கம் ஃபில்லிங் மெஷின்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்கம் லெவலில் பேஸ் பண்ணி எவ்வளோ எம்எல் வந்து ஃபில் பண்ணணுன்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து 200 எம்எல் ஃபில்அப் பண்ணணுன்னா அதுக்குண்டான வேக்கம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒரு எண்டில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கும், அதுலேருந்து ஜூஸை வந்து சக் பண்ணி உறிஞ்சி இந்த பாட்டிலில் வந்து 200 எம்எல் ஃபில்அப் பண்ணும். ஸோ இது வந்து மினியேச்சர் ஸ்கேலு, ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரனர்ஸ் வந்து இது மாதிரி மெஷின்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேனுவலாக பண்ணுறப்போ வந்து ஃபில்லிங் லெவல் வேறுபடும். அதுவும் இல்லாமல் ஹைஜீனிக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணால் இது மாதிரி மினி ஸ்கேலில் வேக்கம் ஃபில்லிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவல் போகிறீங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி அதிகமாகுது அப்படின்றப்போ வந்து இந்த கண்டினியூஸ் வேக்கம் ஃபில்லிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பர் ஹவருக்கு வந்து 250 பாட்டில்ஸ் ஃபில் பண்ணுறது, பர் ஹவருக்கு 500 பாட்டில் ஃபில் பண்ணுற டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் வந்து இந்த ஃபில்லிங் மிஷின்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பவுட் பேக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இண்டிவிஜுவல் கன்சியூமர்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பவுட் பேக்ஸ் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்.
இந்த பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் கூட இந்த மாதிரி ஸ்பவுட் பேக்கில் இப்போ வருதுங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 125 ml அப்படின்னா 300 ml அந்த அளவுக்கு ஜூஸ் வந்து இதில் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. ஃபில்அப் பண்ணிட்டு மேலே வந்து அந்த கார்க்கிங் வந்து பண்ணிடுறாங்க. இது மாதிரியும் வந்து ஜூஸஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ அந்த பாட்டில்ஸில் பண்ணுற ஃபில் பண்ண ஜூஸஸ் வந்து நம்ம வந்து கார்க்கிங் கொண்டு கவர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஹேண்ட் ஆப்ரேட்டட் கார்க்கிங் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த மெட்டல் கார்க்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில்ஸை கீழே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த கார்க்கிங் வந்து நடைபெறுது. அப்படி இல்லைன்னா க்ளோஷர்ஸ் த்ரெட்டிங் டைப் கார்க்கு வந்து த்ரெட்டிங் டைப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு ஃபில்லிங் மிஷின்லேருந்து வெளில வரப்போ கார்க்கிங் மிஷின் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலோட ஹெட்லேயும் வந்து அந்த கார்க்கை ஃபிக்ஸ் பண்ணி த்ரெட்டிங் மூலயமா க்ளோஷர் பண்ணும். ஸோ இந்த மிஷினும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி லெவல் யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர இன்னொரு மிஷின் என்ன யூஸ் பண்ணுறோம்னா நம்ம லேபிளிங் மிஷின்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் கார்பனேஷன் லெவல்ஸில் இருக்கும். ஸோ இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம லேபிள் பண்ணுறதுக்காக லேபிளிங் மிஷின்ஸ் இருக்கு. ஸோ இந்த லேபிளிங் மிஷின்ஸும் நிறைய இந்த ஃப்ளாட் லேபிளிங் அதர்வைஸ் ரவுண்ட் பாட்டில் லேபிளிங் அப்படிலாம் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த ஃப்ரூட் ஜூஸஸ் பாட்டில்ஸ் வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிறப்போ அந்த ரவுண்ட் லேபிளிங் மிஷினரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேபிள்ஸ் வந்து அந்த பாட்டில்ஸில் பிளேஸ் ஆகிடும். இது எல்லாமே வந்து என்னென்னா ஜென்ரல் பேக்கேஜிங் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்ட் இன் அந்த ஜூஸ் பாட்டிலிங் லைனில். இப்போ அந்த டெட்ரா பேக்குன்னு வராங்க, அந்த காட்டன் அதர்வைஸ் பேப்பர் அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஎத்திலின் ஒரு லேயர் இருக்குது, பேப்பர் போர்டு இருக்குது, அலுமினியம் ஃபாயில் இருக்குது, அதுக்கப்புறம் அடிஷன் லேயர்ஸ் அதாவது கம் லேயர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிஎத்திலின் இது வந்து என்னென்னா வெளியில் இருக்கிறது, அதாவது மாய்ச்சரை வந்து வளிமண்டலத்தில் இருக்க மாய்ச்சரை வந்து அந்த பேப்பர் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வெளி லேயரில் அந்த பாலிஎத்திலின் வந்து தராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் போர்டு. அந்த பேப்பர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸோட ஸ்டெபிலிட்டி, அந்த ஸ்ட்ரென்த்துக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஃபாயில். இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் மெட்டீரியல். இது வழியாக ஆக்சிஜனோ இல்லை ஃப்ளேவரோ லைட்டோ எதுவும் போகாது. ஏன்னா நம்மளுடைய ஜூஸில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ஈவன் ஒளி வந்தால் கூட அதில் இருக்க யூவி ரேஸ்னால வந்து அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடைபெறும். ஸோ அதனால இந்த மாதிரி ஜூஸஸ் நீங்கள் பேக் பண்ணுறப்போ அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் வழியாக ஒளி கூட வராமல் பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர் வந்து பாலிஎத்திலின் இருக்கும், ஃபுட் கிரேடு பாலிஎத்திலின். அந்த ஃபுட் கிரேடு பாலிஎத்திலின்ல தான் வந்து நம்ம என்ன அந்த ஜூஸ் வந்து கான்டாக்ட்லேயே இருக்கும். ஸோ இதை தவிர இல்லாமல் மேலே வந்து அந்த க்ளோஷர்ஸ், அந்த 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 மவுத் ஓப்பனிங் இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் இந்த டெட்ரா பேக்கிங்கில் இருக்கும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி டெட்ரா பேக்ஸ் வந்து ஒரு 125 ml பேக் பண்ணுறதுக்கோ, அப்படி இல்லைன்னா ஒரு 500 ml பேக் பண்ணுறதுக்கோ, இல்லை 1 லிட்டர் பேக் பண்ணுறதுக்கோ, ரெடி டு சர்வ் அதர்வைஸ் ரெடி டு ட்ரிங்க் இந்த மாதிரியான ஜூஸஸ்க்கு வந்து நிறைய வந்து டெட்ரா பேக் வந்து. இப்போ இந்த மாதிரி டெட்ரா பேக் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் ஜூஸை கிளாஸ் பாட்டில்ஸில் எதில் பண்ணாலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முறை வந்து என்னென்னா அசெப்டிக் பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அசெப்டிக் பேக்கேஜஸ்னா நுண்கிருமி இல்லாத ஜூஸை நுண்கிருமி இல்லாத பேக்கேஜிங் மெட்டீரியலில் நுண்கிருமி இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்ல பேக் பண்ணுறதுக்கு பேர் தான் அசெப்டிக் பேக்கேஜிங். ஸோ அசெப்டிக்னாவே நீங்கள் மனசில் வச்சுங்க, அது வந்து 100% அந்த ஏரியாவில் பாக்டீரியாவோ இல்லை நுண்கிருமியோ இருக்காது அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் வந்து ப்ராடக்ட் மைக்ரோ ஆர்கானிக் ஸ்டெர்லைஸ்டு ப்ராடக்ட் வருது. இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் மெட்டீரியல், அதுவும் வந்து ஸ்டெர்லைஸ்டு கண்டிஷனில் வருது. இது ரெண்டுமே வந்து ஃபில் ஆகுற இடமும் வந்து ரொம்ப ஸ்டெர்லைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜிங் மெத்தடுக்கு தான் வந்து நம்ம அசெப்டிக் பேக்கேஜிங்ன்றோம். ஸோ பர்டிகுலராக இந்த டெட்ரா பேக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசெப்டிக் கண்டிஷனில் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஜூஸஸ் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி டைரெக்டாக வந்து ஃபில்லிங் வந்து அந்த ஸ்டெர்லைஸ்டு பேக்ஸோ இல்லை பவுச்சஸ் தான் நடக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால இந்த பொருட்கள் வந்து அதிக நாள் வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த பல்ப் மெட்டீரியல்லாம் வருது. கோவா பல்ப் இருக்கு. இல்ல கோவா ஜூஸ் வந்து நீங்க ஒரு 10 லிட்டர்ஸ், 20 லிட்டர்ஸ் இல்ல 50 லிட்டர்ஸ் வந்து பேக் பண்ணணும். ஃபார் டிரான்ஸ்போர்ட் பர்பஸ் இல்ல ஹேண்ட்லிங் பர்பஸ்ன்றப்போ இந்த பேக் இன் பாக்ஸ் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிட்டார்ட் பவுச்சோ இல்ல இந்த மெட்டலைஸ்டு பவுச் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஆர் காம்போனன்ட்ஸ். ஒன்னு வந்து இன்னர் லேயர், இன்னொன்னு அவுட்டர் லேயர், அதுக்கப்புறம் அந்த ஸ்பவுட் ஓப்பனிங். ஸோ இந்த 3 காம்போனன்ட்ஸும் சேர்ந்தது தான் இந்த பேக் இன் பாக்ஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதிக குவான்டிட்டியான ஃப்ரூட் ஜூஸஸை வந்து இந்த பேக்கில் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா பிரைமரி பேக்டு மெட்டீரியல். இதை வந்து எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம காட்டன் பாக்ஸ் செகண்டரி பேக்கேஜிங் மெட்டீரியலை வந்து நம்ம வந்து பேக் பண்ணுறோம். ஸோ இந்த காட்டன் பாக்ஸஸ் வந்து என்னென்னா அந்த ஃபிசிக்கலாக வந்து ஸ்ட்ரென்த்தும் அந்த ரிஜிடிட்டியும் இருக்கிறதுனால ஸோ மற்ற லோடு எதுவும் இந்த பவுச் மேலே ஆக்ட் ஆகாமல் தடுக்குது. ஸோ இது வந்து உடையாமல் இருக்கிறதுக்கோ இல்லை பஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கோ அந்த காட்டன் பாக்ஸஸ் வந்து உறுதுணையாக இருக்கு. ஸோ இந்த பல்ப்போ இந்த ஜூஸஸோ ஒரு சின்ன ஃபில்லிங் யூனிட்டுக்கு வரப்போ அவங்க வந்து அந்த ஜூஸ் எடுத்து 500 ml இல்லை 100 ml ரீஃபில் பண்ணி ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி இதை ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் ரீஃபில் பண்ணுறப்போ திரும்பவும் அந்த அசெப்டிக் கண்டிஷனோ ஸ்டெரிலைசேஷனோ இல்லை பெர்சுரைசேஷனோ எதுவோ அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து திரும்ப ரீபேக் பண்ணி சேல் பண்ணலாம். பொதுவாக இந்த மாதிரி ஜூஸஸை வந்து நம்ம பேக் பண்ணுறப்போ எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்க எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்னென்னா, ஒன்று அந்த பேக்கிங் மெட்டீரியலுக்கு வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிவரேஜஸ்னால் என்ன இருக்கும், ஜூஸஸ்னால் என்ன இருக்கணும், பல்ப்புக்கு என்ன இருக்கணும், நெக்டர்னா என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கேஜிங் மெட்டீரியலை வந்து அந்த பேக்டு ப்ராடக்டை கன்சியூமர் வாங்குறப்ப அந்த கன்சியூமருக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த தேவைகளை அந்த லேபிளில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எஃப்எஸ்எஸ்ஐ சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேக்கேஜிங் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஜூஸஸ்க்கோ ஸ்குவாஷர்ஸ்க்கோ க்ரஷ் கார்டியல்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பாட்டிலாக இருக்கணும், ஸ்டெர்லைஸ்டு கண்டிஷனில் இருக்கணும். ஸோ இன்கேஸ் இது வந்து என்னென்னா ஃப்ரோசன் கோல்ட் ஸ்டோரேஜில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அட்மாஸ்பியரில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து பேக் பண்ணதுக்கப்புறம் காட்டன்ஸில் வச்சு நம்ம பேக் பண்ணணும். இப்போ இதே ஜூஸ் அண்ட் பல்ப்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா உடன் பேரல்ஸில் இப்போ அந்த சல்ஃபைட்டட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறப்போ வந்து உடன் பேரல்ஸில் வந்து நம்ம வைக்கலாம். சில சமயம் வந்து என்னன்னா அந்த எமல்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க அந்த ஃப்ரூட் ஜூஸஸ்ல, ஃப்ளேவர் எமல்ஷன்ஸ். ஸோ அப்படின்றப்போ வந்து அந்த லேபிளில் வந்து கண்டிப்பாக அதை அவங்க வந்து மென்ஷன் பண்ணி என்ன எமல்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி லேபிளில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபுட், எந்த ஜூஸ், கிரேப் ஜூஸ் இல்லை கோவா ஜூஸ்னா கோவா ஜூஸ் அப்படின்றத நம்ம வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணோம். அதை தவிர வேற என்ன இன்கிரீடியன்ட், சுகர் ஏதாவது ஆட் பண்ணிக்கிறோமா இல்லை வேற ஏதாவது இன்கிரீடியன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து மென்ஷன் பண்ணும். அதோட நியூட்ரிஷன் ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். கம்பெனியோட மேனுஃபேக்சர் அட்ரஸ் கம்ப்ளீட்டாக நம்ம கொடுக்கணும். அதோட குவாலிட்டி, அந்த நெட் கண்டென்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, 100 ml இல்லை 200 ml, அது எதர் பை வெயிட் பேசிஸ் ஆர் வால்யூம் பேசிஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எல் கொடுக்கணும். பேட்ச் நம்பர், லாட் நம்பர் இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்டு பெஸ்ட் பிஃபோர் டேட் இது ரெண்டும் வந்து முக்கியமாக நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த பெஸ்ட் பிஃபோர் டேட் அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி டேட் இல்லாமல் அப்படி இருந்தோம்னா அது வந்து இட் வில் அஃபெக்ட் த கன்சூமர்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் அந்த இது கொடுக்கணும். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். ஸோ மெயின்லி அந்த சில சமயம் அந்த எமல்ஷன்ஸ் இது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ அந்த வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அந்த கிளாஸஸ்லாம் வரும். ஸோ மெயினாக இது வந்து அந்த ஃப்ரூட் பேஸ்டு ட்ரிங்க்ஸ் வச்சு அந்த வெஜிடேரியன் சிம்பிள்ஸ் அந்த கிரீன் கலர் டாட்டில் அந்த ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே இருக்கும் அந்த சிம்பிள் நீங்கள் பயன்படுத்தணும்.
இன்கேஸ் நீங்கள் இது வந்து எதாவது இம்போர்ட் பண்ணுறீங்க ஒரு கண்ட்ரிலேருந்து அப்படின்றப்போ அந்த இம்போர்ட்டட் கண்ட்ரியோட டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா எஃப்எஸ்எஸ்ஐ வந்து அந்த ஃப்ரூட் ஜூஸ் பண்ணுறப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகள். ஸோ இதுதான் வந்து அந்த பழச்சாறுகள் பழக்கூறுகளை பேக்கிங் பண்ணுவதற்கான வழிமுறைகள். நன்றி, வணக்கம். கொய்யா பழச்சாறுக்கான FSSAI ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லைசன்சிங் ப்ரொசீஜர் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் உணவு தயாரிப்பில் இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளுக்கும் கட்டாயம். பெட்டி ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர், அதாவது சிறு உணவுப் பொருள் தயாரிப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்துட்டு சுயமாக உணவுப் பொருள் தயாரித்து விற்பனையில் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பெட்டி ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கிளாஸ் கீழே வராங்க. அவங்களுடைய ஆண்டு வருமானம் 12 லட்சத்துக்கு மிகையாகாமல் இருக்க வேண்டும். பெட்டி ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ் யாரெல்லாம் FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணுமோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி கிட்ட 100 ரூபா பணம் கட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏன்னு இருக்கும், அதை வாங்கி அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி அந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனி பண்ணதுக்கு பிற்பாடு அவங்க வந்து லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வழங்குவாங்க. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வழங்கினதுக்கு பிற்பாடு ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் அவருடைய பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி அவங்களுடைய உணவு தயாரிக்கும் கூடத்தை ஆய்வு செய்யறதுக்கு ஒரு அறிக்கை, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம். அப்படி கமிட்டி ஃபார்ம் பண்ண 30 நாளைக்குள்ளார கமிட்டி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அறிக்கை கொடுத்த பிற்பாடு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் வழங்கப்படும். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். சப்போஸ் 30 நாளுக்குள்ளார கமிட்டி வந்து உங்களுக்கு ஆய்வு பண்ணலைனாலும் 30 நாளுக்கு பிற்பாடு நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராசஸ் நீங்கள் நேரில் போகணும்னு அவசியம் கிடையாது. FSSAI.gov.in வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபுட் லைசன்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்படுதோ ஆன்லைன்லேயே கூட நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். நடுத்தர மற்றும் பெரு வியாபாரிகளுக்கு FSSAI லைசன்ஸ் 2 வகைப்படும். ஒன்று ஸ்டேட் FSSAI லைசன்ஸ், இன்னொன்று சென்ட்ரல் FSSAI லைசன்ஸ். இந்த FSSAI லைசன்ஸ் ஆனது 1 வருடத்திலிருந்து 5 வருடங்கள் வரைக்கும் வழங்கப்படுது. இந்த காலகட்டம் முடிவடையும் நிலையில இந்த லைசன்ஸை ரெனியூ பண்றதுக்கு 30 நாட்களுக்கு முன்பாக ரெனியூவல் அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட FSSAI லைசன்ஸை ரெனியூ பண்ணி கொடுப்பாங்க. ஃபுட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஃபார்ம் பின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி என்ன ஃபீஸோ அதை நம்ம கட்டணும்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கமிட்டி வந்துட்டு உங்களுடைய உணவு தயாரிப்பு கூடத்தை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் வழங்கப்படும். ஸோ உங்களுடைய FSSAI லைசன்ஸ் வந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபுட் பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் குறைபாடுகள் காரணமாக உங்களுக்கு லைசன்ஸ் மறுக்கப்பட்டுச்சுன்னா அந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணி ஒரு புது அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லைசன்ஸ் வழங்கப்படும். ஸோ லைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபுட் பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். கொய்யா பழச்சாறுக்கான FSSAI தரக்கட்டுப்பாடு வழிமுறைகள். கொய்யா பழச்சாறானது தரமான கொய்யா பழங்களை கொண்டு தயாரித்திருக்க வேண்டும். பழச்சாறு நொதித்தல் இல்லாத பழக்கூழுடனோ அல்லது தெளிந்த சாறாகவோ இருக்கலாம். போதுமான அளவு உப்பு சேர்த்து கொள்ளலாம். பழச்சாறானது உட்கொள்ளுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். பழச்சாறில் சர்க்கரை சேர்த்து கொள்ளலாம். 1 கிலோவிற்கு 50 கிராமிலிருந்து 200 கிராம் சர்க்கரை வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஜூஸை வந்து பாட்டிலில் பேக் பண்ணக்குள்ள 90% 90% அந்த பாட்டிலில் அது நிரப்பப்பட்டு இருக்கணும். மேலே கொஞ்சம் ஹெட் ஸ்பேஸ் ஒரு 10% ஹெட் ஸ்பேஸ் வந்து விட்டு இருக்கணும். இந்த ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா TSS வந்துட்டு குறைந்தபட்சம் 15% அமிலத்தன்மை அதிகபட்சம் 3.5% இருத்தல் அவசியம். இதர ஃபுட் அடிட்டிவ்ஸ் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேஷனில் அப்பெண்டிக்ஸ் 7 வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி அசிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ் சிட்ரிக் ஆசிட், ஃபியூமாரிக் ஆசிட்,
டார்டாரிக் ஆசிட், மேலிக் ஆசிட் இப்படி எது வேணாலும் நம்ம வந்து அந்த ஜூஸை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதனுடைய அளவு வந்துட்டு ஜிஎம்பி, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் அப்படின்னா போதுமான, தேவைக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பழச்சாறுல ஆன்டி ஆக்சிடென்ட் அஸ்கார்பிக் ஆசிட் தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். நேச்சுரல் கலரன்ஸும் தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். குளோரோஃபில் கலரன்ஸ் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப. சிந்தட்டிக் கலரண்ட்ல 100 ppmக்கு மிகையாகாமல் நம்ம சேர்த்துக்கலாம். நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா பென்சாயிக் ஆசிடு, சோடியம் பென்சோயேட், பொட்டாசியம் பென்சோயேட் இதெல்லாம் 120 ppm வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சல்ஃபர் டை ஆக்சைடு 70 ppm மேக்ஸிமம் சேர்த்துக்கலாம். கால்சியம் சார்பேட், சோடியம் சார்பேட், பொட்டாசியம் சார்பேட் இந்த மாதிரியான சார்பிக் ஆசிட் சால்ட்ஸ் வந்து 300 ppmக்கு மிகையாகாமல் நம்ம சேர்த்துக்கலாம். திக்கனிங் ஏஜென்ட்ஸ்ல நம்ம வந்து ஆல்ஜினேட் சேர்க்கலாம். பொட்டாசியம் ஆல்ஜினேட், ஆல்ஜினிக் ஆசிட், பெக்டின் இது எல்லாமே தேவைக்கு ஏற்ப நம்ம இந்த ஜூஸ்ல நம்ம ஆட் பண்ணலாம். எஸ்தர் கம் 100 ppm வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். ஜெல்லன் கம் தேவைக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். சோடியம் ஹெக்ஸாமெட்டாபாஸ்பேட் 1000 ppm வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம இந்த ஜூஸ்ல வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ்க்கான நுண்ணுயிர் கட்டுப்பாடுகள், தர கட்டுப்பாடுகள் அப்பெண்டிக்ஸ் பில வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பிளேட் கவுண்ட், அதாச்சும் மொத்த நுண்ணுயிர் எண்ணிக்கை 50க்கு மேல இருக்கக்கூடாது. ஒரு ml 50க்கு மேல இருக்கக்கூடாது. ஈஸ்டர்ன் மோல், ஈஸ்டர்ன் பூஞ்சானுடைய எண்ணிக்கை 2 தான் இருக்கலாம் ஒரு ml. கோலிஃபார்ம் வந்துட்டு சுத்தமாவே இருக்கக்கூடாது, ஆப்சண்டா இருக்கணும் 100 mlக்கு. ஸ்டெஃபிலோகாக்கஸ், சால்மோனெல்லா, ஷிஜெல்லா, கிளாஸ்ட்ரீடியம், ஈகாலை, விப்ரியோ காலரி இது எல்லாமே வந்துட்டு ஆப்சண்டா இருக்கணும். 25 ml ஆப்சண்டா இருக்கணும். உணவு நிறுவனங்களுக்கான பொது சுகாதார வழிமுறைகள். உணவு தயாரிப்பு கூடமானது மாசு இல்லாத, சுத்தமான, சுகாதாரமான சுற்றுச்சூழல்ல அமைக்கப்பட்டிருக்கணும். போதுமான இடவசதி இருக்கணும். நல்ல வெளிச்சம், காற்றோட்டமான சூழல் இருக்கணும். தரை, கூரை, சுவர் எல்லாமே நல்ல நிலையில இருக்கணும். உணவு தயாரிக்கும் கூடத்துல சுகாதாரத்தை மேம்படுத்த கிருமி நாசினி பயன்படுத்தி தரை, சுவர்களை சுத்தம் செய்யலாம். பூச்சிகளை தவிர்க்கவும் கட்டுப்படுத்தவும் மின் பூச்சிக்கொல்லி உபகரணங்களை பயன்படுத்தலாம். ஜன்னல்கள், கதவுகள்ல வலையடிக்கப்பட்டிருக்கலாம். உணவு தயாரிப்பில் யூஸ் பண்ணக்கூடிய நீர் வந்துட்டு சான்றளிக்கப்பட்ட குடிநீராக இருத்தல் அவசியம். உணவு தயாரிப்பு இயந்திரங்கள் போதுமான இடைவெளி விட்டு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். உணவு தயாரிப்பு பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள், பாத்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் உலோக மாசுபாடு இல்லாதவாறு இருத்தல் அவசியம். உணவு உற்பத்திக்கு பயன்படுத்திய உபகரணங்களை நன்றாக சுத்தம் செய்து உலர வைத்தல் அவசியம். போதுமான வடிகால் வசதிகள் அமைத்திருக்க வேண்டும். உணவு தயாரிப்பு பணியாட்கள் பாதுகாப்பு கவசம், கையுறை, முகக்கவசம், தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். நோய் அறிகுறி, காயம் உள்ள நபர்களை உணவு தயாரிப்பு பணியில் ஈடுபடுத்தக்கூடாது. பணியாளர்கள் அனைவரும் நகம் வெட்டி, கை கழுவுதல் மற்றும் சுய சுகாதாரத்தை மேற்கொள்ள வேண்டும். நகை மற்றும் இதர அணிகலன்களை பயன்படுத்தக்கூடாது. உணவு தயாரிக்கும் இடத்தில் சாப்பிடுவது, புகைப்பிடித்தல், எச்சில் துப்புதல் போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும். தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருளை பாதுகாத்து வைத்தல் அவசியம். உணவு போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை நல்ல நிலையில் சுத்தமாக வைத்திருத்தல் அவசியம். உணவு வாகனத்தில் உணவு வகைக்கு ஏற்ற வகையில் வெப்பநிலைகளை பராமரிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி, கிருமி நாசினி ஆகியவை உணவு உற்பத்தி கூடத்தில் இருந்து தனி அறையில் வைத்திருத்தல் மிகவும் அவசியம். நன்றி.